ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். சிவசாமி சார் தானே? ஆமாம் சார். நீங்கள்? சார், சாமிநாதனோட மாமா தானே நீங்கள்? சார், யார் நீங்கள்? சார், அவன் எனக்கு சும்மா சொந்தக்கார பையன் சார். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் குடும்பமே கஷ்டத்தில் இருக்கு. அவன் ஒரு தரித்திரம் முடிச்சவைய சார். சின்ன வயசுல அப்பா அம்மாவை முழுங்கிட்டான். ஏதோ தங்கச்சி பையனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யார் சார்? காலேஜில் இருந்து பேசுறீங்களா? சார், என்ன டூரு ஸ்பெஷல் கிளாஸ்னு ஃபீஸ் கட்டணுமா? என்கிட்ட 10 பைசா கிடையாது சார். சார், நாங்கள் காலேஜில் இருந்தெல்லாம் பேசல சார். வேற ட்ரஸ்ட்ல இருந்து பேசுறீங்களா? பணம் கட்ட முடியுமான்னு கேக்குறீங்களா? சார், நானே குடும்பம் புள்ள குட்டின்னு கஷ்டத்துல இருக்கேன். நீங்க வேற என்ன சார், பணம் கட்ட முடியாதுன்னு தானே ட்ரஸ்ட்ல சேர்த்தேன். சார், இல்லை சார், நாங்கள் ட்ரஸ்ட் ஆளுங்கெல்லாம் கிடையாது. முதல்ல நான் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. சாமிநாதன் 2 நாளாக ட்ரஸ்ட்லேயே இல்லை. என்னது, ட்ரஸ்ட்ல இல்லையா? சார், நீங்க யார் முதல்ல? சார், அதை சொல்லலான்னு வந்தா தான் நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. என் பேர் சக்தி, எங்கள் வீட்டு பொண்ணு பேர் தர்ஷினி. அவளும் சாமிநாதனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. காலேஜில் விசாரிச்சப்ப சொன்னாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, எங்கள் வீட்டு பொண்ணு தர்ஷினியை காணோம். அதான் அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரிஞ்சுக்க தான் கால் பண்ணேன். இது என்னங்க வம்பா போச்சு? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், என் பேர் சக்தி, நான் மதுரையிலிருந்து தான் பேசுறேன். தர்ஷினியோட சித்தப்பா. ஆதிமுத்து குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஆதிமுத்தோட பையன் தான். ஆதிமுத்துனா ஆதி குணசேகர் இருக்காரு, அந்த வீட்டு ஆளுங்களா? ஆமா சார். எதுக்கு சார் தேவையில்லாம என்ன போட்டு இழுக்கிறீங்க? நீங்க பணக்கார வீட்டு ஆளுங்க, தேவையில்லாம என்னெல்லாம் உள்ள இழுக்காதீங்க சார். இது சரி வராது சார். போன வைங்க சார். ஹலோ. என்ன இவர் இப்படி பேசுறாரு? இந்த ஆள் பயந்துட்டான் ஜனனி. உங்ககிட்ட இருந்து எதுவும் தகவல் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சக்தி, நீ பார்த்தேன்னு சொன்னல, அதுல என்ன போட்டோஸ்லாம் இருந்தது? இது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த பையன் தான் தர்ஷினி லவ் பண்ணுறான்னு தோணுது. ஒருவேளை அவனுக்கு வேறு யாரும் இல்லைங்கிறதுனால ஃப்ரெண்ட்லியாக கூட பழகிருக்கலாம். எனக்கே ஒன்றும் புரியல. மிஸ்டர் கரிகாலன், என்ன இந்த பெரியவர் எழுதி வச்சுட்டு செத்து போவான்லாம் சொல்லிட்டு இருக்காரு? யோ, ஜனனி ஒரு சைக்கோவா இருக்கும் போல, எல்லாரையும் பாடாப்படுத்துது. மாமா, என்னாச்சு மாமா? விவரம் எதுவும் தெரிஞ்சதா? தகவல் சொன்னாங்களா? என்ன அப்டேட்டு? போலீஸ்ல எதுவும் சொன்னாங்களா? பேசாம அமைதியாடுறா, வந்தோடனே ஏதாவது எச்சரிக்காது. யோ, நீங்க 2 பேரும் கிளம்பி போன வேகத்துக்கு நம்ம வீட்டு பொண்ணு இல்ல, மதுரையில காணாம போன எல்லா பொண்ணுங்களையும் தூக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க மட்டும் சில மாதிரி வந்து நிக்கீங்க. ஏய், அடிச்சு பல்ல பேத்துருவேன். பேசாம உட்கார்ற. என்னாச்சு? அண்ணி, தேடிட்டு தான் இருக்கோம், இன்னும் சரியா தெரியல. போலீஸ்ல கமிஷனர் அளவுக்கு போய் பேசி பார்த்துட்டோம். தகவல் கிடைச்ச உடனே கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னது இது, தகவல் கிடைச்சா சொல்லுவாங்க வைப்பாங்கன்னே பேசிக்கிட்டு இருக்கிய? எங்கிட்டு போறீங்க? யாரை பாக்குறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? என்ன பேசுறீங்கன்னு ஒரு தகவல் எங்களுக்கு சொன்னா தானே அதுல எங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்தா நாங்க சொல்லுவோம். அறிவு கேட்டவள, சும்மா ரீ. எப்ப பார்த்தாலும் நொய்ய கேள்வி கேட்டுக்கிட்டு என்னத்த சொல்ற? அதான் சொல்றாங்கல்ல, போலீஸும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு, நாங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கோம். இந்த காலேஜ் கூட்டாளிங்க, அவங்க சம்மந்தப்பட்ட இடம், அப்புறம் இந்த பாக்ஸிங் வாத்தியார், அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு. யாருக்கும் ஒன்றும் தெரியல. அது மட்டும் இல்ல, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஏன் கதிர், நம்ம ஸ்வேதாவுக்கு, அவளுக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சு கேட்டோம். அந்த பொண்ணு போய் பார்த்தீங்களா? அவளுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டிங்களா? அதான் நீங்க ஃபோன் போட்டு கேட்டப்பவே அவ தெரியலன்னு சொல்லிட்டால.
திரும்பவும் அவகிட்ட போயிட்டு நம்ம என்ன தண்ணி கேட்க முடியும்? அண்ணி எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு, எல்லாம் தெரியல தெரியல தெரியல, இது மட்டும் தான் சொல்றாங்க. என்ன பண்றது? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இதுக்கு மேல என்னால இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நானே போய் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். என் தர்ஷினியை நானே போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி அண்ணி, அக்கா, அண்ணி, 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 தயவு செஞ்சு நில்லுங்க. இருங்க, எங்க போறீங்க? அண்ணி, இப்ப நீங்க எங்க போய் தேடுவீங்க? இப்படி நீங்க அழுதுகிட்டே போனா அவ கிடைச்சிருவாளா? கிடைக்கலன்னா எப்படிங்க? 2 நாள் ஆச்சு புள்ள போய். அவங்க வேற என்னதான் பண்ணுவாங்க? என்னதான் முடிவுக்கு? என்ன பண்றதுன்னே வா புரியல. சக்தி, என்னப்பா நீ மட்டும் வர்ற? உன் பொண்டாட்டி அந்த கிளி கிழிச்சிச்சு, நியாயம் கேட்டு வந்த பெரியவரை அடிச்சு விரட்டி விட்டீங்க. நீ பம்மிட்டு வர்ற, அவங்கள வர சொல்லு. அவங்க தூக்கில் போடணும்னு நினைக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. யாரை தூக்கில் போடணும் பேசி தூக்கில் போட சொல்லு. ஏய், வர சொல்லியா? என்ன? சண்டை செய்வோம். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? ஏது உளர்றேண்ணா? என்ன சக்தி மாமா, நான் உளர்றேண்ணா? ஏய் வாய மூடு. யோ, உங்க பொண்டாட்டிகளை நிக்க வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாங்கயா. அண்ணன் தம்பிங்க நீங்க ஒருத்தர் பாக்கி இல்லாம ஜெயிலுக்கு போகணுமா? உங்களை எல்லாம் தூக்கி ஜெயில போடணுமாயா? கதிர் மாமா, நீ அந்த ஜீவானந்தன் சாரு அந்த ஜீவானந்தன் சார் பொண்டாட்டியே கொன்னுட்டியான். அதனால ஒன்ன தூக்கல போடணுமா? பால்வடிகிற முகம். ஞான மாமா உனக்கு சப்போர்ட்டா இருந்தாராம். குண்டு கட்டா தூக்கி அவரையும் தூக்கல போடணுமா? என்ன தங்க வைக்கணுமா தொங்க வைக்கணுமா? இன்னும் அலகேட் பண்ணலையாம். இது நாங்க உள்ள போகணுமா? ஆ? ஏய், என்ன உன்னையும் இந்த நிக்கிறாள இவளையும் விட்டு வச்சதே தப்பா போச்சுடா. நாளைக்கு பாரு, 6 வெளியே இருக்காக 6 உள்ள இருக்காங்கன்னு தெரியும். அதான் கொடுத்த கெடு 2 நாள் முடிஞ்சிருச்சுல்ல. சரி, நாளை காலையில போலீஸ் வரும், உன்னை அலையக்கா தூக்கிட்டு போகுது. அப்ப தெரியுண்டியா 6 நல்லவன் 6 கெட்டவன்னு. இவங்க பெரிய சுடிதார் போட்ட நீதி தேவதை. எங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா மறு வேலை பார்ப்பாங்க. இவன் சுதந்திரத்தோட சுத்துவாங்களாம். ஏய், நாளைக்கு பாரு போலீஸ் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு. ஓஹோ, போலீஸ் அப்போ உன் கூட்டாளியாக்க? ஏய், ஆமாண்டா, அப்படிதான் வச்சுக்க. எல்லாரும் சேர்ந்து நாங்க உண்மையை கண்டுபிடிக்கணும்னா கூட்டா தாண்டா வேலை செய்யணும். இதுல என்னடா இருக்கு? என்ன தப்பு இருக்கு? சும்மா பேச வந்துட்டேன். தர்ஷினி எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு நான் நாடகமா போடுறிய 2 பேரும். ஆ?